ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 17 முதல் 23 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசியில் எந்தெந்த அதாவது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபத்தில் சந்திர பகவான், சுக்கிரன் குரு மிதுனத்தில், புதன் கடகத்தில், சூரியன் கேது சிம்மத்தில், செவ்வாய் கன்னியில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். இந்த வாரம் கிரகங்கள் மாறும் இல்லையா, தினமுக்குள் சந்திரன் மட்டும் மாறுறார். அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வார இறுதியில் சிம்மம் வரை சென்று, அதாவது ரோகிணியில் ஆரம்பித்து மக நட்சத்திரம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திர பகவான். மற்றபடி 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக இருக்குது, சுவாசமாக இருக்கிறது. சுவாசம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குமா, சுமாராக இருக்குமா? மீன ராசிக்கு 7 சனி நடந்துகிட்டு இருக்கு சார், எப்படி சார் சூப்பராக இருக்கும், சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது காதல். எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க, கிரகங்கள் கையில் தான் எல்லாமே இருக்கு. தெய்வங்களை வணங்கினால் கூட அந்த தெய்வங்கள் தெய்வங்களை இது பண்ணக்கூடியவர்கள் கிரகங்கள். அப்போ கிரகங்களுடைய ஆளுமை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் அதுபடி நடக்கத்தான் போகுது. இந்த மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம், சூப்பரான இடம் தான். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அது அங்கே சுக்கிரனும் குருவும் இருந்தாலும் அது புதனுடைய வீடு. கல்வியை பற்றி பேசியாகணும். அப்போ கல்வி பயிலும் மாணவ செல்வங்களுக்கு ஒரு பொற்காலம். ஒரு சாதாரண ஒரு 15 ரேங்குக்குள்ளே வாங்கி தருவேன், அதாவது 15 ரேங்கை தாண்டி வாங்கினவன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரேங்க்குள்ளே இல்லை 3 ரேங்க்குள்ளே வாங்கக்கூடிய ஒரு தகுதி வந்துடும். அந்த அளவுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குன்னு சொல்ல வரும். இப்போ நம்ம படிப்பு பற்றி பேசுகிறோம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு குறைஞ்சிரும்னு நம்ம சொன்னாலும் கூட அந்த இடம் அருமையான இடம் இல்லையா? அது மெய்வருத்த கூலி தரும். அவன் இன்னும் 100 மார்க் எதிர்பார்த்தா 80 மார்க் வரணும்ல, அது கிடைக்கும். மற்றபடி வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீட்டை பெயிண்ட் பண்ண, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, உங்கள் அலுவலகத்தை இன்டீரியர் டெக்கர் பண்ணக்கூடியது, இப்படி ஏதாவது ஒரு சூப்பர். ஏன்னா 4ஆம் இடம் சுக்கிரன் இருக்காருன்னு சொன்னால் அருமையாக நீங்கள் அருமையாக ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறத விட உங்கள்
வீடு பெயிண்ட் பண்ணுவீங்க, வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணுவீங்க, உங்கள் ஆஃபீஸை அலங்காரமாக, ஆஃபீஸ்னால் உங்கள் சொந்த ஆஃபீஸாக இருக்கலாம், நல்ல அருமையாக வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தருவார்கள். குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுவும் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஏதாவது ஒன்று நீங்கள் தான் லாட்டரி சீட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தன் வாங்கி வச்சுருப்பான், அது உங்கள் கைக்கு வரும். அது கட்சியில் உங்களுக்கு பல்காக விழும், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். இது லாட்டரி சீட்டு மாத்திரம் எடுத்துக்காதீங்க. அதுபோல் சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னாலே என்ன, அது இஷ்டத்துக்கு வர்றது தான் அதிர்ஷ்டம், நம்ம இஷ்டத்துக்கு வர்றது அதிர்ஷ்டம் கிடையாது. அப்போ 8ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னா எப்போவோ தொலைஞ்சு போன பொருள் கைக்கு வரும். உங்கள் வரா கடன்கள் ஒரு லிஸ்ட் இருக்கும் உங்கள் அதில் ஆஃபீஸில். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் ஒரு 5 வருஷமாக அவ்வளோ பேர் தரல, இதெல்லாம் எங்கள் வரா கடன்கள் லிஸ்ட்டில் தனியாக எழுதி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தா ஒரு 5-6 பேர் 10 பேர் நேராக உங்கள்கிட்ட பே பண்ணிட்டு போவாங்க. நான் ஆச்சரியமாக இருக்குது, என்ன அது நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி. 8ஆம் இடம் என்பது அடுத்தவன் காசு நமக்கு வருது மட்டும் இல்லை, நம்ம காசு எப்போவோ தொலைஞ்சு போனது இல்லை வராமல் அது இருக்கக்கூடிய காசு இப்போ தேடி வரும். அதுதான் அங்கே 8ங்கிறது அற்புதமான ஒரு நிலை. மற்றபடி வாரிசு இல்லாத குடும்பங்கள் இருக்கும் சில பேர். அவங்க உங்களை வாரிசாக நியமித்து சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷு உங்கள் பேருக்கு, ஏன் அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்காது, அந்திம காலம். சரி, இருக்கிற காசு ஒருத்தருக்கே எழுத முடியாது, 4 பேரை கூப்பிட்டு இவரை கூப்பிடு அவரை கூப்பிடு, இவர் ரொம்ப எனக்கு பிடிச்சவர் பாப்பா அவர் கூப்பிடு, இந்தாப்பா ஒரு 10,000 நகை வச்சுக்க, ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இருந்தால் அவர்கிட்ட கொடு, இப்படி பிரித்து கொடுப்பாங்க அந்திம காலத்தில். அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் அது அதிர்ஷ்டம் 8ஆம் இடம். அதே நேரத்தில் கடனை வாங்கி நீங்கள் வீடு கட்டுறீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறீங்க, அதெல்லாம் இஎம்ஐ கட்டணும், ரொம்ப பயந்து போயிருப்பீங்க. 7 லட்சம் நடக்குதியா, நான் எங்கேயா இதெல்லாம் எப்படி ரீபே பண்ண போகிறேன் தெரியல, அகல கால் வச்சுட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ளவே நீங்கள் பயந்துட்டு இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா கடவுள் பிராப்தம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். அதுதான் 8ஆம் இடம். இஎம்ஐ ஈஸியாக கட்டிடலாம். கொடுக்க வேண்டிய இடத்துல காசு வரவு செலவு கரெக்டாக கொடுத்துருவீங்க. கடன் கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக ரீபே பண்ணிடுவீங்க. மற்றபடி இன்னொரு விஷயம் என்னன்னா, 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழில் நல்ல ஒரு வெற்றி பாதையில் செல்லும். சுணக்கம் இல்லாமல் சந்தோஷமாக வெற்றி நடைபோடும், வீர நடைபோடும். நிறைய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். இது நம்ம இன்ஸ்டியூஷனா இல்லை வேறு யாரும் இன்ஸ்டியூஷனில் நம்ம நுழைஞ்சிருக்கிறோமா அப்படின்ற அளவுக்கு உங்களை நீங்களே கிள்ளி பார்த்துப்பீங்க. அப்படி வருமானம் பெருகும், சம்பாத்தியம் பெருகும். சம்பாத்தியம் இருக்குன்னா செலவு பண்ணி தானே ஆகணும். அப்போ செலவு இப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக பண்ணுவீங்க, சுப செலவாக பண்ணுவீங்க. வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாங்க. இது அற்புதமான 12 ராகு இருந்தால் அவர் வெளிநாடு அனுப்பி வச்சுக்குவார். ஃப்ளைட் ஏறுப்பா, நீ கிளம்பு, போய் அங்கே போய் சம்பாதி, இல்லை அங்கே போய் உயர்கல்விக்காக போ, இல்லை உத்தியோகத்துக்காக போ அப்படின்னு கண்டிப்பாக அந்த ராகு ஃப்ளைட் ஏற்றி அனுப்புவார். மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அருமையான நேரம். ஆனால் சனி வக்ரமாக இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு அது செவ்வாய் பார்க்குது. தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்துங்க. அது நவம்பர் வரைக்கும் இருக்குது வக்ரம். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். செலவினங்கள் இருக்கும். சில நேரத்தில் விபத்துக்களை சந்திக்கக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். அதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குன்னு பயந்துடாதீங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், உங்கள் கடமை அவ்வளோதான். மற்றபடி இந்த 10ஆம் இடம் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்.
இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப்பு இது போன்ற சாதனங்கள், அழகு சாதனங்கள், மின் சாதனங்கள், இந்த கம்ப்யூட்டர் சாதனங்கள் எதுவும் நிறைய இருக்குது. இப்போ ஒரு இதுவாக இல்லை, டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிப்போச்சு எல்லாம். இதுக்கெல்லாம் ஒரு மிஷினா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி மனிதன் அவ்வளோ வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்திருக்காங்க. ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துகிறது. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல சம்பாத்தியம் இருக்க போது 10ஆம் இடத்தை சுக்கிரனும் பார்க்குறார். சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கான்னா இருக்கு. ஏன்னா 7க்குடையவன் 5ல் இருக்கார். 7-5 கனெக்டிவிட்டி. அப்போது காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருந்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு நிலை, அதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, எடுத்து சொல்லி அதை பக்குவமாக சக்ஸஸ் பண்ணணும். திருமணத்துக்கு வரைக்கும் தான் எடுத்துகிட்டு போகணும் அந்த சம்பவத்தை அப்படின்னு நினைப்பீங்க. இந்த 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், கேது இருக்கார். எதிரிகள் இருக்க மாட்டாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. எதிரிகளே இல்லை. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் இல்லை பஞ்சாயத்து எதாவது போயிட்டு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி இந்த வாரம் நிச்சயமாக சாதிப்பீங்க. 3ஆம் இடத்தை சனி பார்க்கறதால இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். எடுக்கிற காரியத்தில் ஆரம்பத்தில் தடை இருக்கலாம். அதை கண்டு நீங்கள் வீழ்ச்சி அடையாதீர்கள். எழுந்து உட்காருங்க. கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பு வைங்க. அடுத்தது சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் ஏற்படும். அதனால் சில செலவுகளோ சில பிரச்சனைகளோ கூட வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 9க்கும் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 2ஆம் வீட்டை பார்ப்பது என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அற்புதமான நேரம். நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்குது அப்படின்னு சொல்லணும். சம்பாதிக்க போகிறீங்க. பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி தொலைந்து போன பொருட்களோ எப்போவோ களவாடப்பட்ட பொருள் நீங்களே தொலைச்சிருக்கலாம், இல்லை உங்களை களவாடி இப்போ யாரை எடுத்து போயிருக்கலாம். அது திரும்பி வரக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்குகிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஒன்றும் குறை கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள். சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.